ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டெய்லரிங். ப்ளவுஸ் தைக்கும்போது முன்பக்கம் பின்பக்கம் கை இப்படின்னு எல்லா பார்ட்ஸையும் நம்ம தைச்சி முடிச்சிருவோம். சரிங்களா? நம்மளுக்கு சந்தேகம் அப்படின்னா பட்டி தைக்கும்போது கண்டிப்பாக சந்தேகம் வரும். ஏன்னா ஒரே சைஸ் ப்ளவுஸுக்கே பட்டியோட அளவுகள் மாறும்போது 28 சைஸ்லேருந்து 38 டு 48 எக்ஸ்ட்ரா இது மாதிரி அளவுகள் மாறக்கூடிய சைஸுக்கு எப்படி பட்டி தைக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு புரியுது. இந்த பதிவில் நம்ம தைக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி தைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பட்டி பீஸ் எடுத்திருக்கேன். பட்டி பீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இல்லை. சரிங்களா? சிங்கிள் கிளாத்து தான் இருக்குது எனக்கு. சரிங்களா? இதை வச்சு நம்ம பட்டி எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிற சிங்கிள் கிளாத்தை இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உள்பக்கமாக கொடுக்கறதுக்கு வேறு கிளாத் எடுத்திருக்கேன். வேறு கலர்லேயே எடுத்திருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்து மேல் பக்கமாக வச்சுக்கிறோம். சரிங்களா? இதில் ரைட் சைடும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நம்ம வச்ச கிளாத்தினுடைய ரைட் சைடு. சரிங்களா? அதை பட்டியினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய கிளாத்தையோட ரைட் சைடும் பட்டியினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ். நெக்ஸ்ட்டு உள்பகுதியில் ஒரு கிளாத் உள்ளே போயிடும் இல்லைங்களா? அந்த கிளாத்தை இப்போ மேல் பக்கமாக வைக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வைக்கக்கூடிய கிளாத் அப்படிங்கிறது பட்டிக்கு உள்பகுதியில் போயிடும். நம்ம கண்ணுக்கே தெரியாது. தைத்து திருப்பும் பொழுது நம்ம உள்பக்கமாக போயிடும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டையுமே ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஒன் சைடு நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சைடு நம்மளுக்கு கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணக்கூடிய பகுதி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்ம அதை கட் பண்ணக்கூடிய பகுதி தான் சைடு. சரிங்களா? சைடு ஜாயிண்ட் பகுதி அப்படிங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. ஒன் சைடு மட்டும் நேராக வச்சுக்கோங்க. இப்போ அரை இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். ரெண்டு பட்டியுமே இது மாதிரி அரை இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது போல் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். நம்ம உள்பக்கம் கொடுக்கக்கூடிய கிளாத் இருக்கு இல்லைங்களா? இந்த கிளாத் உள்பக்கம் மடங்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம உள்பக்கம் கொடுத்த இந்த கிளாத் மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். மெயின் கிளாத்தில் படக்கூடாது. சரிங்களா? த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. நான் நூல் கோத்துக்கிறேன். உள்பக்கம் இந்த கிளாத் மேலேயே தையல் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த பட்டியிலையும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம தையல் போடுறோம். சிங்கிள் தையலாக இருந்தாலும் ஓகே, டபுள் தையலாக இருந்தாலும் ஓகே. பட்டியினுடைய திக்னஸை பொறுத்து தான் ஃபிட்டிங்காக இருக்கும் ப்ளவுஸ். சரிங்களா? ஏன்னா நல்லா அழுத்தி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் பட்டி கொஞ்சம் திக்காக இருக்கிறதே பெட்டர். எக்ஸஸாக இது மாதிரி பிசுறுகள் இருந்தது அப்படின்னா நேராக கட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்பக்கம் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால அதை நேராக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு பட்டியுமே கீழ்ப்பக்கம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயிண்ட் பகுதியை நோக்கி போகிற தையல் இந்த சைடு. சரிங்களா? ரெண்டு பக்கமே 6 மார்க் இது மாதிரி போட்டுக்கோங்க. இது வெளிப்பகுதியை நோக்கி செல்லக்கூடிய கிளாத். சரிங்களா? இது கொக்கிப்பட்டி. இது சேமாக இருக்கணும். 3 கிளாத்தும் சேமாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அளவுகள் நோட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண பேக் பார்ட் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஒன் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் சைடில் ஹேர்கட் இருக்குது பார்த்தீங்களா? அது சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. ஹேர்கட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சைட்லேயும் செக் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டோன்னா தான் பட்டியினுடைய அளவுகள் சரியாக கிடைக்கும். ஒன் சைடு பட்டியை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ
மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. நீங்கள் எவ்வளவு அகலம் தையல் போடுறீங்களோ அந்த அகலத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் மார்க் பண்ண இடத்துல தையல் போடணும். சரிங்களா? நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழ் பட்டியோட எண்டிங், பேக் பட்டி இருக்கு இல்லைங்களா, அதனோட எண்டிங் வரைக்கும் எவ்வளவு அகலம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் கிராஸினுடைய அளவு, எந்த சைஸ் ப்ளவுஸில் எவ்வளவு இருந்தாலும் அந்த அளவை அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைஸுக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபஸ்ட்டு டாட் மார்க்கிங்லேருந்து கீழ் எண்டிங், அதாவது பேக் சைடு பட்டி வரைக்கும், கிட்டத்தட்ட அந்த டாட் வரைக்கும் வைங்களேன், அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கிராஸினோட சைடில் லென்த்தினுடைய அளவு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 to 7 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? லென்த் வைஸில் இதனுடைய அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்குது. நான் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி அளவுகள் எடுத்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான அளவு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ 3 அளவுகள் எடுத்தோம். 3 அளவையும் மார்க் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சைடு பட்டி வந்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணிட்டோம். அடுத்த பட்டியை எடுத்துக்கோங்க. இதே அளவு அப்படியே நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த பட்டியினுடைய அளவுகள் அப்படியே இந்த பட்டியில் நம்மளுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் கூட அளவுகள் மாறாது, சேம் அளவு அப்படியே கிடச்சிரும். மார்க்கிங் லைட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பட்டியும் ஒரே அளவில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ 1 சைடு பட்டியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் எடுத்துக்கோங்க. 1 சைடில் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த டாட்டில் இருந்து, சரிங்களா, கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அகலத்தில் பட்டியினுடைய சரியான நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன் மேலே தையல் போட்டுட்டு வர்றோம். இந்த டாட்டை வந்து இந்த சைடு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அதாவது சைடு ஜாயிண்ட் பகுதியை நோக்கி ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டாட்டோட 1/2 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த அளவுகள் சரியானதா அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? போட்ட லைனில் தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடிய கிளாத் இல்லைங்களா, கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழ்ப்பக்கம் பட்டியும் பேக் பட்டியும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஹேர்கட் சரியாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா சைடு ஜாயிண்ட் தையல் சரியாக இருக்கணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சரியாக இருக்குது. சரிங்களா? கரெக்டாக நம்ம தையல் போடும்பொழுது கரெக்டாக சரியாக இருக்கும். சரிங்களா? ஆக இப்போ வந்து நம்ம பட்டி சரியாக இருக்குது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏற்ற இறக்க அப்படி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தையலை பிரிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டியை வந்து அதிகமாக விட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். குறைவாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டிங்க, ஒரு 1/4 இன்ச்சில் உள்பக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும். சரிங்களா? இது மாதிரி கட் பண்ணாமலேயே நம்ம வந்து பட்டியினுடைய அளவுகளை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டியை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து தைரியமாக பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா. ஆக நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறோம். அதனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டே அப்படின்னா அதுக்கப்புறம் தைக்கும் பொழுது பத்தலைன்னா ரொம்ப சிரமம் இல்லைங்களா. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே இந்த மெத்தடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பட்டி வந்து அளவுகள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியையும் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி பட்டியிலேருந்து தையல் போட்டோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், கொக்கி பட்டியிலேருந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிட்டே வர்றோம். பட் நம்ம சைடில் இருந்து தையல் போட போகிறோம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தையல் வந்து சரியாக தெரியும். அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் சரியாக இருக்கும். தையல் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மார்க்கிங் மேலே கவனமாக நம்ம பார்த்துட்டே வந்து தையல் போடலாம். அதே போல் ஃபஸ்ட்டு டாட் பாருங்கள், இந்த சைடில் நம்ம ஃபோல்டு பண்ணி டபுள் ஃபோல்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட் தையலை நோக்கி திருப்பி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் கிளாத்தை நம்ம உள்பக்கமாக சுருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஷேப் வந்து சரியாக வரும். சரிங்களா? இது
மாதிரி கிராஸில் தையல் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? சரியாக எடுத்து விட்டு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்குது. இப்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை வச்சு நம்ம அந்த சைடு செக் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து செக் பண்ணிக்கலாம். சைடு ஜாயிண்ட் தையல் போடுற பக்கம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹேர்கட் ரெண்டும் சரியாக இருக்கா, கீழ்ப்பக்கம் வந்து பட்டி சரியாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்கு சரியாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது கொக்கி பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் ஃப்ரண்ட்டு ரெண்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? கீழ்ப்பக்கம் பட்டியிலேருந்து மேல் பக்கமாக பாருங்கள். இது மாதிரி செக் பண்ணும் பொழுது பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியுது, ஒன் சைடு வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த சைடு எப்படி நார்மல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 1/4 இன்ச் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அவ்வளவு இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டிங்கன்னா இந்த சேம் அளவுக்கு வந்துடும். இதில் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இல்லை அது வந்து சின்னதாக இருக்கா, இது வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் பொழுது நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அளவு ப்ளவுஸில் பார்க்கும்போது பாருங்கள், இந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேல் பக்கத்தில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, அப்போ 1/4 இன்ச் இந்த சைடில் போயிடும். ஆக இந்த சைடு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து தையல் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் சரியாகும், இந்த சைடு வரும்பொழுது கொஞ்சம் அதிகமாகும். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே கிராஸ் வைஸில் அதிகமாக வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இது போல் கட் பண்ணிக்கலாம். சைட்லையும் அதே போல் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 2 சைடுமே வந்து கொக்கிப்பட்டி சைடு சரியாக இருக்குது. இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் பயம் இல்லாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.